வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மகர்ஷி அவர்கள் அருளிய வாழ்க்கை மலர்கள் புத்தகத்தில் இருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஜூலை 24ஆம் தேதியான இன்று உயிர் உணர்வு என்ற தலைப்பை பற்றி சிந்தனை செய்ய உள்ளோம். உணர்ச்சி வயம் இல்லாத எண்ணங்களால் மனதின் இயக்க அளவு நீளம் குறைகிறது. அதன் விளைவாக உயிரின் அதிர்வு வேகம் குறைகிறது. உடல் செயல்கள் எல்லாம் நல்ல ஒழுங்குக்கு வருகின்றன. நமது தவறு நமக்கே புலனாகிறது, திருத்தவும் முடிகிறது. நாமே தேடிக்கொண்ட அவசியமில்லாத பழக்கங்களிலிருந்து விடுபடவும் முடிகிறது. யோகத்தால் மனம் லயப்பட்ட பின்னரே இது நேர்கிறது. இந்த வல்லமை மனதுக்கு கிட்டிய பின் மனிதர்கள் ஒவ்வொருவர் இடையில் உள்ள உறவும் சீர்படுகிறது. உயிரை பற்றிய உணர்வு மறந்துள்ள நிலையை பொருளுணர்வு என்கிறோம். உயிரை பற்றிய தெளிவான அறிவும் அதன் விளக்கத்தை மறவா நிலையும் உயிர் உணர்வு. உயிர் உணர்வு எனப்படும் எச்செயலும் சிறக்கும், விளைவும் சிறக்கும். உயிர் உணர்வு பெறுவதற்காகவே எடுத்தது இந்த மனித பிறவி. இவ்வுயிர் உணர்வின் படி மறவாது வாழ வேண்டும். இதுவே ஆன்மீக வாழ்வு. ஒவ்வொருவரும் இப்படி வாழ்வோமாயின் உலகத்திலே அமைதி நிலவும். உண்மையில் இயற்கை ஒரு கோளாறும் இல்லை. பொருள் உணர்வோடு மனிதர்கள் செயல்படுவதாலேயே வறுமையும் துன்பமும் தோன்றுகின்றன, நிலவுகின்றன, வளர்கின்றன. இன்று உலகத்தில் இல்லாதது ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்றுதான். மனிதனை மனிதன் மதித்து புரிந்து கொண்டு ஒத்தும் உதவியும் வாழும் உணர்வை தரும் உயிர் உணர்வு இல்லை. அதனாலே குழப்பங்கள் பஞ்சங்கள் என்று மேலிடுகின்றன. உலகத்தின் பாதுகாப்புக்காக உற்பத்தி செய்யப்படும் தளவாடங்களை நிறுத்தி ஆக்கப்பூர்வமான உற்பத்தியாக மாற்றினால் வாழ்க்கை தேவை பொருட்கள் 2 பங்காக உயரும். கால வெள்ளம் நம்மை அடித்து செல்கிறது. நாமும் இந்த வெள்ளத்தின் மத்தியில் தான் வாழ்கிறோம். வாழும் காலத்தில் செய்யும் எந்த செயலும் உயிரறிவு பெற்றால் அன்றி சிறக்காது. விஞ்ஞானத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி வெற்றி பெற வேண்டுமானால் ஆன்மீகம் தலைக்க வேண்டும். இன்று சாமிஜி சொல்லியிருக்க கருத்துக்கள் என்னன்னு பார்த்தாங்கன்னா, மெட்டீரியல் கான்சியஸ்னஸ், ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், அதாவது பொருளுணர்வு, மெய்ப்பொருள் உணர்வு. இந்த 2 நிலையில தான் மனிதனோட வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நிலையில நம்ம பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, இறைநிலையிலிருந்து வந்த நாம் திரும்ப அந்த இறைநிலையை தான் அடையணும். அதற்கான வழிமுறையாக நமக்கு உதவுவதான் தவ பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தவ பயிற்சிகளின் மூலமாக உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில இருக்கிற நாம் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்ய முடியும். மனம் அமைதி நிலையில இருக்கும் போதுதான் நான் என்னை பற்றிய உணர்வும் இந்த இறைவனை பற்றிய உணர்வும் எனக்கு கிடைக்கும். அந்த இறைநிலை உணர்வு நமக்கு கிடைக்கும் போது நாம் பார்க்கும் எல்லா மனிதர்களும் இறைநிலை பிம்பங்கள் என்ற தோற்றமும் நம் மனதுக்குள்ள வரும். அதனால எந்த ஒரு மனிதரையும் விரோதியாக பார்க்காம சக மனிதராக இறை சொரூபமாக பார்க்க தோன்றும். ஆக மனிதன் எப்படி இன்றைய காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொருள் உணர்வு, அதாவது பொருள் மேல பற்று. இந்த பொருள் பற்று மனிதனோட இருக்கிற வரைக்கும் தான் தான் தனதுன்ற அதிகாரப்பற்று, தனதுன்ற பொருள் பற்று அதெல்லாம் வருது. இதனாலதான் சண்டைகள், பிரச்சனைகள், இது எல்லாமே வீண் பழி செயல்கள் எல்லாமே வருது. ஆக இந்த நிலையிலிருந்து மனம் மாறணும் அப்படின்னு சொல்லும் போது, மனதுக்கு அமைதி வரணும் அப்படின்றது இருக்கும் போதுதான் மனதிற்கு மெய்யுணர்வு அப்படின்றது கிட்டும். அந்த மெய்யுணர்வு எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லும்போது, இறைநிலை உணர்வை அடையணும்னு தியானத்தின் மூலமாக தான் இது நமக்கு கிட்டும். தியானம் பழக பழக நமக்கு மனம் அமைதி நிலையை அடையும். அந்த மன அமைதி நிலையிலேயே தவ நிலையிலேயே நாம் செயல்கள் செய்யும் போது நாம் செய்யும் எல்லா செயல்களும் சிறக்கும். இன்று பொருள், அதாவது மனிதர்களிடையே பகை, அச்சம், பிணக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதையெல்லாம் இல்லாம ஒரு வாழ்க்கை இது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த ஆன்மீக கல்வி போய் சேரணும். அதற்காக தான் மனவளக்கலை மன்றங்கள் என்று தோன்றி அவற்றின் மூலியமாக உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, தற்சோதனை பயிற்சி, தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ள தற்சோதனை பயிற்சிகள் என்றே உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த உயிர் உணர்வு எனக்கு எப்ப கிட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நான் தவ பயிற்சிகளை மேற்கொள்ளும் போதுதான் என் மனதுக்கு அமைதி நிலையும் ஆற்றலும் வல்லமையும் கிடைக்கும். ஆக அண்டத்தில் உள்ளவனே அண்டத்தில் கடவுள் எனப்படுவோன், பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான்னு சொல்ற கருத்துக்கு ஏற்ப என்னுடைய உடலில் இருக்கும் அதே உயிராற்றல் தான், அந்த இறைவனை தான் நான் பார்க்கும் எல்லா மனிதர்களிடத்தும் இருக்கிறது என்பதை உணரும் போது எனக்கு பகையோ வேற்றுமையோ மற்ற வேண்டாத
இதுவோ என் மனதிற்கு தோன்றாது. ஆக அந்த நிலையில மனம் செயல்படதான், அமைதிப்படுத்ததான் நம்ம தவ பயிற்சிகள் அப்படின்னு மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மனம் அமைதி நிலையில இருந்து செய்யும் செயல்கள் அனைத்துமே சிறப்பான செயல்களாக நமக்கு கிடைக்கும். அதற்கு நமக்கு உயிருணர்வை பற்றிய கல்வி நமக்கு அவசியமாக தேவையாக இருக்குது. அதை தான் சுவாமிஜி அவர்கள் வலியுறுத்துறார் இந்த கருத்தின் மூலம். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைநிலைக்கும் வணக்கங்களை கூறி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.